ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசிக்கு என்ன விதமான இந்த சுக்கிர பயிற்சியால என்ன விதமான மாற்றங்கள் நகலக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா கடகராசி அப்படின்னாலே அன்பு, எமோஷன் அதிகமா ஆகுறது, அது மட்டும் இல்லாம எதிர்பாராத அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா உள்ள ஒரு அமைப்பு. இன்னொன்னு தாயுள்ளம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆமா, இவ்வளவு இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த சுக்கிரனால என்ன நடக்கும்? சுக்கிரன்கிறவர் உங்களுக்கு யாரு அப்படின்னா 4-11 கூடையவரா இருக்கிறார். சுக்கிரன் உங்க ராசிக்கு 4-11 கூடையவரா இருக்கிறார். இந்த 4-11 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவர் எந்த இடத்துல போய் உச்சம் அடைகிறார் அப்படின்னா 9ஆம் இடம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார். உச்சமடைகிறதும் தனித்து உச்சமடையில, ராகுவோட சேர்ந்து உச்சமடைகிறார். அப்ப இது என்ன ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னா, இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நீண்ட நாளா தொழில்ல ஒரு முன்னேற்றம் காண முடியலங்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம். தொழில் ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, பெரிய லாபம் இல்லை, ஏதோ போயிட்டு இருக்கு, பெரிய முன்னேற்றம் காண முடியல, புதுசா முதலீடு போடுறதா இல்ல வேண்டாமா, பிக்கப் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு குழப்பம். அந்த குழப்பமெல்லாம் தீர்ற அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்க தொழில் ரொம்ப சிறப்படைய போகுதுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொழில் நல்லதொரு முன்னேற்றம். அதே போல புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அமையுது. புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணியாச்சு, ஆனா அதுக்கான பொருளாதார தேவை இல்லை, உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா தானா வந்து கிடைக்கும். உங்களோட உதவிகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதிர்ஷ்டகரமா சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுது. வேலை தொழில் சம்பந்தப்பட்ட, அதுவும் பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. முழுக்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளை முழுமையா நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். அதே போல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு.
எப்படி பார்த்தாலும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். பயணங்கள் மூலமா லாபம் ஏற்படுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அரசு துறை சார்ந்து இருக்கிற அனைவருக்குமே பாத்தீங்கன்னா நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். சில பேர் இடத்தை மாத்திக்கலாமா, வீட்டை மாத்திக்கலாமா, தொழிலை மாத்திக்கலாமா, மாத்தி செய்யலாமா, செஞ்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா 9ஆம் இடம் அதிர்ஷ்டம், லாபம், முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துலதான் சுக்கிரன் போய் நிக்கிறதும் ராகு கூட நிக்கிறார். அப்ப பயணங்கள் எல்லாமே வெற்றி பெறும். நீங்க எது சார்ந்து பயணம் போனாலும் வெற்றி. ஒரு விஷயம், ஒரு தொடர்பா ஒருத்தரை பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு வெற்றியோட வர்றீங்க, ஒரு நல்ல செய்தியோட வர்றீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம வேற எதுவும் முக்கிய விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறாங்க. எப்படின்னா 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம், 9, 11 பரிவர்த்தனை யோகம் நடந்தா எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. திட்டங்கள் நிறைவேற போகுது, அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது, அடுத்து நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி நடக்க போகுது, நடக்கிறதுக்கான நல்ல தருணம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்ப இந்த தருணம் உங்களுக்கானது, உங்களோட உழைப்புக்கானது, உங்களோட முன்னேற்றத்துக்கானதா இருக்குது. அப்ப வெற்றி நிச்சயம், உறுதியா ஜெயிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில உறுதியா ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஏற்கனவே நமக்கு நல்ல அமைப்பு தான் இருக்குது கோச்சார ரீதியா. இருந்தாலும் இது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்துது, கூடுதல் சிறப்பை ஏற்படுத்துது. சில பேருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் அமையக்கூடிய காலகட்டம். புதுசா வீடு வாங்கலாம், புதுசா வீடு கட்டலாம், கார் வாங்குறது, கௌரவம் அந்தஸ்தை அதிகப்படுத்துற அளவுக்கு என்னெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்குது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு பயன்படுத்தத்தக்க வகையில இருக்குது. குடும்பத்தோட தேவைகளையும் நிறைவேற்ற வகையில இருக்குது. ஆமா, ஒரு நல்ல அமைப்பு தான் உருவாகி. அதுவும் சுபகிரகம் சுக்கிரன், அடுத்து சுபர் குரு, இவரோட பரிவர்த்தனை செஞ்சிருக்காங்க. நல்ல அமைப்பு இல்லையா? அப்ப இது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எது பல்வேறு விதமான விஷயத்துல முன்னேற்றம் கிடைக்க போகுது. கலைத்துறை சார்ந்த அமைப்புகள்ல இருக்கவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது, பெரும் முன்னேற்றம் கிடைக்க போகுது. மீடியா பப்ளிசிட்டி கிடைக்க போகுது, உங்களுக்கு விளம்பரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் தான். இதுவரை வெளியுலகுக்கு தெரியாம இருந்தவங்க தெரிய போறீங்க, தெரியப்படுத்த போறாங்க. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இந்த கோச்சார பலன்ல இருக்குது. சரி, இதுல எது எனக்கானது, எது எனக்கு சரியா வரும், எதுல நான் முன்னேற்றத்தை காணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய லக்கணம் என்ன, நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய லக்கணம் என்ன, என்ன நட்சத்திரம், என்ன மாதிரி தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன மாதிரி தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தான் நீங்க இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். 4 மாதங்கள் இருக்க போது சுக்கிரன். சனி கூட சேர போறாரு. சனி பெயர்ச்சி ஆவையில சனி கூட சேர்ந்திருப்பார். அடுத்து சூரியன் கூட சேர்ந்திருப்பார். அடுத்து புதன் கூட சேர்ந்திருப்பார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 4 மாத காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போறாரு. அப்போ உங்களுடைய சுய சாதகத்தை எடுத்துக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குதுங்கிறத பார்த்து அதற்கான விஷயத்துல உங்களுடைய ஈடுபாடு முயற்சியை வைங்க. வெற்றி உறுதி, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் உறுதி, முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உறுதியா கிடைக்கிது. குடும்பத்தோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், தேவைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம்.
அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப முதல் நட்சத்திரம்னா புனர்பூச நட்சத்திரம் தான். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. சரி, இவங்களுக்கு என்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்துல பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க இருக்குது. அதே நேரம் வெளியூர், வெளிநாடு பயணங்கள் வெற்றி தரும் வகையில அமையுது. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களா இருந்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில் சார்ந்த ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு நீண்ட நாள் பொருளாதாரம் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு, நீண்ட நாள் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுது. அடுத்து பூச நட்சத்திரம். பூசம்னாலே தெரியும், அதுவும் கடகராசி பூச நட்சத்திரம்னாலே சொந்தமா தொழில் செஞ்சு முன்னேறணும்னு துடிக்கிற ஆளுங்க நம்ம. அப்ப நமக்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா அப்படின்னா உறுதியா ஏற்பட்டிருக்கு. அதுக்கான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சொந்தமா தொழில் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு பூச நட்சத்திரக்காரங்க ரிப்பீட்டபிளா நினைப்பீங்க. உங்க தொழிலையும் ஜெயிப்பீங்க. ஆனா அதற்கு செய்யறதுக்கான முதலீடுகள், வாய்ப்புகள்லாம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். அறிவு கூர்மை. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை விடாமுயற்சியோட செஞ்சு வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஆமா, விடாமுயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடியவர்கள். அதனை தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. திருமண சார்ந்த விஷயங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னா அது கைகூடி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சியாலும், சுக்கிரன் உச்சமடைவதாலும், குரு சுக்கிர பரிவர்த்தனையாலும் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.